ஐநார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையப்பா அப்படின்ற மாதிரி அதிரடியான திருப்பம். இங்கே சோழன் நிலாவுக்கு ஃபோன் பண்ணி என்னங்க பல்லவன் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நடந்த விவரம் எல்லாத்தையும் சோழன் சொல்லவும் நிலாவும் பதறி அடிச்சுக்கிட்டு நிலாவும் சோழனும் போலீஸ் ஸ்டேஷன் வராங்க. இங்கே ஜெயிலுக்குள்ள பார்த்தா பல்லவன் உட்காந்துருக்காரு. வெளியில இங்கே டேபிள்ல பார்த்தா காயத்ரி உட்காந்துருக்கு. காயத்ரி அழுதுகிட்டே உட்காந்துருக்கு. ஏமா உன்னைய பார்த்தா படிக்கிற பொண்ணு மாதிரி தெரியுது, நீ என்ன இந்த பொறுக்கி பயலோட தெரிஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி எஸ்ஐ கேட்கவும் இங்கே காயத்ரி அழுதுகிட்டே இருக்கு. சோழனும் நிலாவும் அப்பதான் வராங்க. டே பல்லவா என்னடா என்ன காரியடா செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் அண்ணி நான் ஒண்ணுமே பண்ணல அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவன் அழுகவும் சும்மா சும்மா அழுகாதடா, நீ பண்ணாமையா உன்னை கொண்டு வந்து இங்க ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்க. ஆமா காலேஜ் போறதை விட்டுட்டு உன்னை யாரோட ராஜுக்கு போக சொன்னா அப்படின்னு சொல்லி நிலா பார்த்தா மிரட்டி கேட்கவும் அண்ணி அது வந்து அண்ணி அப்படின்னு சொல்லி பல்லவன் கடந்து மழுப்பவும் காயத்ரி உனக்கு அறிவு எங்க போச்சு, எப்ப இருந்து நீ இவன் கூட சுத்த ஆரம்பிச்ச? நான் உன்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன், படிப்புனா படிக்கிற பேலையை மட்டும்தான் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன், அதை விட்டுட்டு லாஜிக்கெல்லாம் எதுக்கு நீங்க போறீங்க அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா நிலா மிரட்டவும் காயத்ரியும் பார்த்தா எதுவுமே பேச முடியல. சோழன் அப்பதான் எஸ்ஐ கிட்ட பேசுறாரு. சார் விட்டுருங்க சார், படிக்கிற பையன் சார் அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும் யோ படிக்கிற பையனுக்கு லாஜில் என்னையா வேலை அப்படின்னு சொல்லி எஸ்ஐ கேட்கவும் சார் ஏதோ தெரியாதனமா போயிட்டாங்க சார் விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும் இங்கே பாருமா உன் அப்பாவுடைய ஃபோன் நம்பர் கொடுமா, உங்கள் வீட்டுக்கு முதல்ல ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ சொல்லவும் சார் அதெல்லாம் வேணாம் சார், எங்கள் வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆயிரும் சார், எங்கள் அம்மா அப்பா திருவண்ணாமலையில் இருக்காங்க சார், நான் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் கூட வீடு எடுத்து தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி சொல்லவும் ஏமா ஃப்ரெண்டுக கூட வீடு எடுத்து தங்கி படிக்கிற பிள்ளை பண்ணுற வேலையாம்மா நீ பண்ணி வச்சிருக்க, லாட்ஜில் உனக்கு என்னம்மா வேலை, அதுவும் ஒரு ஆம்பளை பையன் கூட லாட்ஜில் பட்ட பகலில் 2 பேரும் ரூம் போட்டிருக்கீங்க, அதுவும் காலேஜ் டேயில் காலேஜுக்கும் போகாமல் காலேஜையும் கட்டடிச்சிட்டு 2 பேரும் லாட்ஜில் ரூமு போட்டிருக்கீங்கன்னா என்ன தப்பாக எதுவும் செய்ய போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இசை கேட்கவும் நிலாவுக்கும் பார்த்தா கோவருது. சார் அப்படிப்பட்ட பையன்லாம் கிடையாது சார் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் அப்படிப்பட்ட பையன் இல்லைன்னா முதல்ல அவ லாஜிக்கே போயிருக்க கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ சொல்லிக்கிட்டே இருக்கையில காயத்ரிக்கு பார்த்தா வாந்தி வர ஆரம்பிச்சிருது. குடுகுடுன்னு காயத்ரி வேன்னு சொல்லிட்டு வேகமா வாந்தி எடுக்க ஓட காயத்ரி பார்த்தா வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கு. இதை நிலா பார்க்கவும் நிலாவுக்கு பக்குன்னு ஆகுது. என்ன இவ பேசிக்கிட்டே இருக்கையில வாந்தி எடுக்கிறா அப்படின்னு சொல்லி நிலா ஒரு பக்கம் பக்குன்னு ஆக சோழனுக்கும் பார்த்தா ஒரு மாதிரி ஆகுது. 2 பேரும் மாத்தி திருன்னு முழிக்க எஸ்ஐயும் பார்த்தா குறுகுறுன்னு பாக்குறாரு. ஏமா போய் அந்த பொண்ணுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பாருமா அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸ் கான்ஸ்டபிள எஸ்ஐ அனுப்ப காயத்ரி வாந்தி எடுத்துட்டு தலையெல்லாம் சுத்துருன்னு சொல்லி ஒரு ஓரத்தை கொடுத்து உட்கார சார் அந்த பொண்ணு வாந்தி எடுத்துட்டு மயக்க வருதுன்னு சொல்லி உட்காந்துருக்கு சார் அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா லேடிஸ் கான்ஸ்டபிள் சொல்ல யோ என்னையா என்ன நடக்குது இங்க, ஏதோ பெரிய நல்லவன் கில்லவன்னு சொல்லி ஏதோ அவனுக்கு வக்காலத்து வாங்கின அவனோட அண்ணன் தானே நீனு, உன் தம்பி என்ன காரியம் பார்த்திருக்கியான் பாத்தியா, ஏற்கனவே லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கி இருந்திருக்கான், காலேஜையும் கட்டடிச்சிட்டு இந்த பிள்ளை கூட ஊரா சுத்தி இருக்கான் போல, இப்ப நானா அந்த பிள்ளை வாந்தி எடுத்து மயக்க வரும்னு சொல்லி உட்காந்துருக்கு, ஏதோ தப்பு தண்டை நடந்திருக்கு போலே அப்படின்னு சொல்லி எஸ்ஐ பார்த்தா அவரு பாட்டுக்கு பேசவும் இங்க பல்லவனுக்கும் பக்குன்னு ஆக ஆரம்பிச்சது. ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனு திருத்தனு முழிக்க டே பல்லவா என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி நிலா பார்த்தா கோப்பட அண்ணி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணி அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்ல ஏமா முதல்ல டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐயும் பார்த்தா லேடிஸ் கான்ஸ்டபிள் சொல்லவும் லேடிஸ் கான்ஸ்டபிள்னு பார்த்தா ஒரு டாக்டரை ஃபோன் பண்ணி வர சொல்றாங்க. இந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை என்ன ஏதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி லேடிஸ் கான்ஸ்டபிள் சொல்ல டாக்டரும் பார்த்தா காயத்ரியை செக் பண்றாரு. காயத்ரியை செக் பண்ணி பார்த்துட்டு காயத்ரி பிரெக்னண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்ல இங்க நிலாவுக்கும் சோழனுக்கும் பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி. நிலாவுக்கு பல்லவன் மேல பயங்கரமான கோவம் வருது. காலேஜ் கூட முடிக்கல, அதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு பொண்ணை கர்ப்பமாக்கி வச்சிருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு நிலா பயங்கரமா கோபப்படுறாங்க. இங்க பல்லவனுக்கு பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது. காயத்ரி கடந்து கதறி அழுதுகிட்டு இருக்கு. பாத்தியாயா உன் தம்பியோட லட்சணத்தை பாத்தியா, ஏமா என்னமோ சொன்ன அப்படிப்பட்ட பையன் கிடையாது, ரொம்ப நல்லவன்னு பாருமா என்ன காரியம் பார்த்து வச்சிருக்கியான்னு, காலேஜை கூட முழுசா முடிக்கல, அதுக்கு மேல வயசுக்கு மீறின வேலையை பார்த்து வச்சிருக்கியா அவன், அதுக்கு இந்த பிள்ளையும் உடந்த, ஏமா உன்னை உங்க அப்பா அம்மா நம்பி தானே உன் ஃப்ரெண்டு கூட வீடு எடுத்து தங்கி படிக்க வச்சிருக்காங்க, உங்க அம்மா அப்பா இப்படி துரோகம் பண்றியே, உனக்கெல்லாம் மனசாட்சி கிடையாது அப்படின்னு சொல்லி எஸ்ஐ பார்த்தா இங்க காயத்ரியை திட்டவும் காயத்ரி பார்த்தா அழுதுகிட்டே இருக்கு. சார் எங்க அம்மா அப்பாக்கெல்லாம் ஃபோன் பண்ணி வர சொல்லிடாதீங்க சார், எங்க அப்பாக்கெல்லாம் தெரிஞ்சா உடஞ்சு போயிடுவார் சார், வேணாம் சார் எங்க அம்மா அப்பாக்கெல்லாம் ஃபோன் பண்ணாதீங்க சார், விட்டுருங்க சார், நானும் பல்லவனும் லவ் பண்றோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி சொல்லவும் நிலாவுக்கும் சோழனுக்கும் பார்த்தா அதிர்ச்சி ஆகுது. நிலாவும் சோழனும் எதுவுமே பேச முடியல. 2 பேரும் பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. நிலாவுக்கு அதுக்கு மேல பல்லவனுக்கு மேல கோபம்,
பல்லவன் வெளியில வந்து 4 அறை பலார் பலார்னு கண்ணை சேர்த்து ஓங்கி அறையலாம் போல இருக்கு நிலாவுக்கு. என்னடா பண்ணி வச்சிருக்க? என்ன காரியம் பல்லவா அது? நான் உன்னை இப்படி நினைக்க கூட இல்லையே பல்லவா. நான் உன்னை இன்னும் ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ என்னன்னா காலேஜ் கூட முடிக்கல, அந்த பொண்ணுக்கும் உனக்கும் எனக்கு சொல்லவே அசிங்கமா இருக்கு. என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி இங்க நிலா கேட்க பல்லவன் பார்த்து அழுதுகிட்டே இருக்காரு. சி, அழுகாத, செய்யற வேலையெல்லாம் செஞ்சுட்டு நல்லவன் மாதிரி அழுகு வர சரியா, என் முகத்துல கூட இனிமேல் நீ முழிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு என் நிலா பார்த்தா கோபப்படுறாங்க. அப்பதான் சொல்ல, சார் மன்னிச்சு ஏதோ விட்டுருங்க சார், இது பெரிய விவகாரம் ஆயிடுச்சு சார், இனி நாங்கள் பார்த்து பேசிக்கிறோம் சார், அந்த பொண்ணோட அம்மா அப்பா கிட்ட நாங்கள் பேசுகிறோம் சார், தயவு செஞ்சு ஒரு தடவை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லி சோழனும் கெஞ்சவும் காயத்ரியும் பார்த்தா இங்கே இசையோடைய காலிலே விழுக ஆரம்பிச்சிருது. சார் சார் விட்டுருங்க சார், எங்கள் அம்மா அப்பாக்கெல்லாம் தெரிஞ்ச பெரிய பிரச்சனையாயிரு சார், விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரியும் காலில் விழுகவும், சரி போனா போகுதுன்னு பொழைச்சி போகுதுன்னு சொல்லிட்டு விடுறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங், இதுக்கப்புறம் உங்களை நான் ஏதாவது எந்த லாட்ஜிலையாவது நான் பார்த்தேன்னு வைங்க, அடுத்து கோர்ட்டில் தான் உங்களை பார்க்குற மாதிரி இருக்கும். ஏதோ நீ இவ்வளோ தூரம் அழுகிற, எனக்கும் ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும் இப்போ மன்னிச்சு எக்ஸ்கியூஸ் பண்ணி விடுறேன், போயிடுங்க, என் கண்ணு முன்னாடியே நிற்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா எஸ்ஐ சொல்லவும், ஏமா அந்த லாக்கப்பை திறந்து விடு அப்படின்னு சொல்லி எஸ்ஐ சொல்லவும் இங்கே பல்லவனும் பார்த்தா வெளியே வராரு. பல்லவன், காயத்ரி, சோழன், நிலா 4 பேரும் பார்த்தா வெளியே வராங்க. இங்கே சோழன் பார்த்தா பல்லவனை ஓங்கி ஒரு அறை விடுறாரு. என்ன வேலை செஞ்சிருக்க? உன்னைய இதுவரையும் நாங்கள் ஏதோ குழந்தை பையனாட்டே பார்த்துட்டோம்டா, திடீர்னு என்னன்னா அந்த பொண்ணை இந்த நிலைமைக்கு ஆக்கி வச்சிருக்க. நீ காலேஜுக்கு போறேன்னு பார்த்தா நீ இப்படிதான் அந்த பொண்ணை கூட்டிட்டு லாட்ஜா சுத்திக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், அண்ணே அப்படிலாம் இல்லைன்னு, ஏதோ தெரியாம நடந்துருச்சுனே அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும், இது தெரியாம நடந்துருச்சா, என் முகத்திலே முடிச்சிடாத பல்லவா அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், அண்ணே அண்ணே நீதானே இந்த பிரச்சனையை எப்படியாவது தீர்த்து வைக்கணும் அண்ணி, இந்த பிரச்சனையை எப்படியாவது தீர்த்து வைங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுடைய கையை பிடிச்சு பல்லவன் கேட்கவும் நிலா பார்த்தா கையை பட்டுன்னு உதறி விட்டுறாங்க. சி, என் முகத்துல கூட நீ முழிச்சிடாத, உன்னை நான் என்னமோ நினைச்சேனடா, சேரனாக்கெல்லாம் தெரிஞ்சா சுக்குநூறா உடைஞ்சு போயிடுவாருடா, அவருடைய வளப்பாடா நீனு, என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி நிலா கோவப்படவும் அப்பதான் காயத்ரி, நிலா எப்படியாவது உதவி பண்ணுங்க நிலா, எங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு பேசுங்க நிலா, எங்க அம்மா அப்பா கிட்ட பேசி பல்லவனுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி காயத்ரி சொல்லவும், என்னது கல்யாணமா, நீங்க செஞ்ச காரியத்துக்கு வீட்டுல எப்படி பேச முடியும், முதல்ல உங்க வீட்டுல எப்படி ஏத்துக்குவாங்க, உன் மேல இருக்கிற நம்பிக்கையினால தானே இங்க உன் ஃப்ரெண்ட்ஸை கூட வீடு எடுத்து தங்கி படிக்க வச்சிருக்காங்க, ஆனா நீ என்ன காரியம் செஞ்சு வச்சிருக்க, இன்னும் காலேஜ் கூட முடிக்கல, நீங்க காலேஜ் முடிக்கல, அடுத்து லைஃப் இருக்கு, இன்னும் எவ்வளவோ அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு நீங்க என்ன காரியம் செஞ்சு வச்சிருக்கீங்க, இதுல உங்களுக்கு கல்யாணம் வேறையா அப்படின்னு சொல்லி நிலாவுக்கு பார்த்தா ரொம்ப கோவம் வருது. இங்க காயத்ரியும் பல்லவனும் பார்த்தா 2 பேரும் அழுதுகிட்டே நிக்கிறாங்க. சோழனும் நிலாவும் இருக்கிற கோவத்துக்கு இவங்க 2 பேரையும் தூக்கி போட்டு மிதிக்கலாம் போல இருக்கு. 2 பேரும் கோவத்தை அடக்கி வச்சுக்கிட்டு விறுவிறுன்னு பார்த்தா வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க.